பேஜ் நம்பர் 99ல ஒரு காரியம் எழுதியிருக்காங்க. சந்தேகத்திற்கு விளக்கம் பெறப்போகிறேன் என விழுந்துவிட வாய்ப்புண்டு எழுதியிருக்காங்க. ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ ஆப்போசிட் ஜெண்டர் கூட சந்தேகம், எனக்கு ஆவிக்குரிய சந்தேகம், இதை தீர்த்து வைக்க போறேன்னு சொல்லி பேசி கூட நீங்க விழுந்து விட, இச்சையில விழுந்து விட வாய்ப்பு உண்டுன்னு எழுதியிருக்கிறாரு. ஆவிக்குரிய பைபிள் பத்தி பேசி விழ முடியுமா? விழ முடியும் சிஸ்டர், விழ முடியும் பிரதர். அதனாலதான் சொல்றாரு பி கேர்ஃபுல். ரெண்டாவது காரியத்தை பாருங்க. நோயில் வாடுபவர்களுக்கு உதவ போய் விழுந்து விட வாய்ப்புண்டு. நோயில நான் சிக்னஸ்ல அவர் ஒரு அழகு ஒரு காரியம் சொன்னார். நிறைய ஊழியக்காரங்களாம், அவருக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரங்க எப்படின்னா அவங்க பெட்ல இருப்பாங்களாம். அந்த டைம்ல அங்க உள்ள நிறைய அம்மாக்கள்லாம் ஐயோ பாவம் பாஸ்டர் ஊழியம் பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, இவ பெட்ல இருக்காங்களேன்னு சொல்லி கையில வேற அவரு தூக்க முடியலன்னு சொல்லி ஊட்டி விடுவாங்களாம். ஊட்டி விட்டவங்க எல்லாம் விபச்சார பாவத்துல விழுந்து கிடந்தாங்களாம். அவரு அவ்வளவு தெளிவா சொல்லும் போது எனக்கு புரிந்து கொண்டேன், இதுல எவ்வளவு காரியம் இருக்குது, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு தேவ மனுஷன் சொல்லும் போது எனக்கு புரிந்து கொண்டேன். நம்ம சிக் பெட்ல இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய தானே போறோம் அப்படின்னு சொல்லி விழுந்து விட வாய்ப்பு உண்டு. தெரிந்து கொள்ளுங்க. இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். அவர் எழுதியிருக்கிறாரு, வீணான உரையாடல்களினால் விழுந்து போக வாய்ப்பு உண்டு. சும்மா நீங்க வளவலன்னு ஒரு பையன்ட்டையோ இல்ல ஒரு பொண்ணுட்டையோ நீங்க அவங்க கிறிஸ்டியன்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருந்தா கூட நீங்க விழுந்து விட வாய்ப்பு உண்டு. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.